ஸ்ரீகுருப்போ நம. தர்மஸ்ரீஹி. சமுத்திரஸ்நானம் அது பர்வாக்களில் தான் பண்ணணும். சதுர்தசியோடு சேர்ந்த பர்வாக்களில், அதாவது சதுர்தசியால் வித்தமாக இருக்கக்கூடிய கார்த்தால சதுர்தசி அப்புறம் பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த வித்தமான பர்வாக்களில் சமுத்திர ஸ்நானம் பண்ணக்கூடாது. சதுர்தசியோட வித்தமாக இருக்கக்கூடிய பர்வாக்களில் சேர்ந்து இருக்கக்கூடிய பர்வாக்களில் சமுத்திர ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். வித்தே பர்வணி நஸ்னாயாத் சதுர்தஷ்யாம் மகோதது. அதுவே அந்த சதுர்தசியானது பௌமவாசரம், அதாவது செவ்வாய்க்கிழமையில் வந்துடுத்து அப்படின்னா சாச்சேத் பௌமதினே ஸ்நாயாத் தாம் அதிக்கிரமிய பர்வணி அப்படிங்கிறார். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கார்த்தால சதுர்தசி அப்புறமா பௌர்ணமி இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அந்த சதுர்தசியை தாண்டி பௌர்ணமியில் தான் ஸ்நானம் பண்ணணும், பர்வாக்களில் தான் ஸ்நானம் பண்ணணும். சதுர்தசியோட வித்தமாக இருக்கக்கூடிய பர்வாக்களில் ஸ்நானம் பண்ணக்கூடாது, இது பொது. ஆனால் அந்த சதுர்தசியானது செவ்வாய்க்கிழமையில் சம்பவிச்சிருக்குன்னா அன்றைக்கி அந்த சதுர்தசியை தாண்டி பௌர்ணமியில் குளிக்கணும் அப்படிங்கிறார். இந்த பௌர்ணமியோடு சம்பந்தப்படாமல் சதுர்தசி வருது, செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படின்னா அதுக்கு கிருஷ்ணாங்காரக சதுர்தசி அப்படின்னு பேர். அந்த கிருஷ்ணாங்காரக சதுர்தசியில் அவசியம் எல்லாரும் ஸ்நானம் பண்ணலாம். பௌர்ணமி சம்பந்தமே இல்லை, சதுர்தசி இருக்குது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அப்படின்னா கிருஷ்ணாங்கார சதுர்தஷ்யாம் யோப்தௌ ஸ்நானம் சமாச்சரேத் தஸ்ய ஜென்மசஹசிரேஷு சர்வம் பாபம் பிரணஷ்யதி. 1000 ஜென்மாக்களில் பண்ணதான அத்தனை பாபங்களும் நசிச்சு போயிடும். பெரிய புண்ணியமானது ஏற்படுறது கிருஷ்ணாங்காரக சதுர்தசியில் அப்படிங்கிறார். இந்த மாதிரி சமுத்திர ஸ்நானத்தை நாம் ஆச்சரித்து சகல க்ஷேமத்தையும் அடையணும். இன்னொரு விசேஷமான தர்மத்தை சொல்கிறார். ஒரு நதியில் போய் நாம் ஸ்நானம் பண்ணுறோம், இல்லை ஒரு பர்வதத்துக்கு போகிறோம், திருப்பதி திருவண்ணாமலை அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரங்களுக்கு போகிறோம், இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் நதியில் ஸ்நானம் பண்ணுறச்சையோ, இப்போ காவேரியில் ஸ்நானம் பண்ணுறச்சையோ, இல்லை ஒரு கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறச்சையோ இன்னொரு நதியை பற்றி புகழ்ந்து பேசக்கூடாது, இன்னொரு கோவிலை பற்றி புகழ்ந்து பேசக்கூடாது, இன்னொரு பர்வதங்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிறார். நதீஷு நதீம் ப்ரூயாத் பர்வதேஷு நபர்வதம் நானியத் பிரசம்சேத் தத்ரஸ்தா தீர்த்தேஷு ஆயத்தனேஷு சா அப்படிங்கிறார். சில பேர் என்ன பண்ணுவா, இங்கே போய் காவேரியில் குளிக்கிறச்ச எங்கள் ஊரில் அந்த தாமிரபரணி எப்படி இருக்குன்னு தெரியுமோ, எங்கள் ஊரில் ஒரு நதி ஓடுறது அது எப்படி இருக்குன்னு தெரியுமோ அப்படின்னு பேசுவாள். சில பேர் கோவிலுக்கு போய் தரிசனத்துக்கு போவா, இங்கேருந்து திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறச்ச அங்கே போய் கோவிலுக்குள்ளே உட்காண்டே எங்கள் ஊர் குருவாயூரப்பன் கோவில் எப்படி இருக்குன்னு தெரியுமோ, அந்த கோவில் எப்படி இருக்கும், இந்த பார்த்தசாரதி கோவில் ரொம்ப நன்னா இருக்கும் தெரியுமோ அப்படின்னு, அந்த கோவிலில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த கோவிலில் போய் உட்காந்து இன்னொரு கோவிலை பற்றி பேசுவாள். அதே மாதிரி இப்போ திருப்பதி மலையில் ஏறுறா அப்படின்னா அங்கே போய் திருவண்ணாமலை இப்படி இருக்கும், திருவண்ணாமலைக்கு போனால் வேறு மலையை பற்றி பேசுது, இப்படிலாம் பேசுவாள். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். ஏகாம் நதீம் சமாசாத்திய நான்யாம் ஸ்நானே நதீம் ஸ்மரேத் இது ஸ்மரேத் ததா சம்யக் தஸ்ய புண்ணியம் பிரணஷ்யதி. இப்படி பண்ணினா அவளுடைய புண்ணியங்கள்லாம் நசிக்கிறது. எந்த நதியில் நம்ம ஸ்நானம் பண்ணுறோமோ அந்த நதியை பக்தியோட ஸ்மரிச்சுட்டு ஸ்நானம் பண்ணணும். இந்த கோவிலுக்கு போகிறோமோ அந்த கோவிலை பற்றி தான் பேசணும், அங்கே இருக்கிற தெய்வத்தை தான் நம்ம புகழ்ந்து பேசணுமே தவிர இன்னொரு கோவிலை பற்றி அந்த கோவிலில் உட்காந்து பேசக்கூடாது அப்படிங்கிற. ஆனால் எந்த நதியில் குளித்தாலும் சரி கங்கையை ஸ்மரிக்கலாம். குருக்ஷேத்திரம் கயாம் கங்காம் பிரபாசம் நைமிஷன் ததா தீர்த்தான்யேதானு சர்வாணி ஸ்நானகாலே ஸ்மரேத் புதா. கங்கா நதியை எங்கே நீ காவேரியில் குளித்தாலும் தாமிரபரணியில் குளித்தாலும் யமுனையில் குளித்தாலும் கங்கையை ஸ்மரிக்கலாம். அதே மாதிரி குருக்ஷேத்திரம் கய நைமிஷம் இதெல்லாம் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவசியம் ஸ்மரிக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா. ராமராம.